வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான முக்கிய அம்சங்களை தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற அனைத்து எக்ஸாம்களிலும் குறிப்பாக குரூப் 4, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 1 உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளிலுமே நண்பர்களே பட்ஜெட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் 2 கேள்விகளாவது இடம்பெறுகிறது. நண்பர்களே, எக்ஸாமில் நம்ம விடையளிக்கிற ஒவ்வொரு கேள்வியுமே நமக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது. அந்த வகையில் நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கும்போது 2025-26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்த கேள்வி கேட்கப்படும் போது நீங்கள் அனைத்து கேள்விகளுக்குமே சரியாக விடையளிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பட்ஜெட் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்றால் நண்பர்களே, நம்ம முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பாண்டு மத்திய மற்றும் மாநில பட்ஜெட்டுகளை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம யூடியூப் சேனல் நண்பர்களே முந்தைய ஆண்டு பட்ஜெட்டுக்கான வீடியோவும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நண்பர்களே மத்திய பட்ஜெட் 2025 பற்றி சுருக்கமாக, அதே நேரத்தில் சிம்பிளாக, அதே நேரத்தில் A to Z நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, பட்ஜெட்டுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் பற்றியான அறிமுகத்தை பார்த்துட்டு போயிடலாம். நண்பர்களே, நாட்டு பட்ஜெட்டுக்கும் வீட்டு பட்ஜெட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பட்ஜெட் நம்ம மாத சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை வச்சு அந்த மாதத்திற்கு தேவையான நம்ம வரவு செலவுகளை கணக்கிடுவோம். ஆனால் நாட்டு பட்ஜெட் அப்படி இல்லை. நாட்டுக்கான பட்ஜெட்டை பொறுத்தவரை நண்பர்களே, ஏற்கனவே பணத்தை சேர்த்து வைத்துவிட்டு பட்ஜெட்டை போட மாட்டாங்க. வரவிருக்கிற நிதியாண்டில் எவ்வளவு பணம் வரும், நம்ம எவ்வளவு கடன் வாங்குகிறோம், அதை பொறுத்து அதற்கான செலவுகளை கணக்கிடுவாங்க. இதுதான் நண்பர்களே நாட்டு பட்ஜெட்டுக்கும் வீட்டு பட்ஜெட்டுக்கும் இருக்கிறதான வேறுபாடு. 2025 மற்றும் 2026ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மாண்புமிகு நிதியமைச்சர் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்தார் நண்பர்களே. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நண்பர்களே பிப்ரவரி கடைசி தேதி தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளாக பிப்ரவரி 1ஆம் தேதியே மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். நிதியமைச்சர் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்போது ஒரு மேற்கோளை காட்டுகிறார் நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு அதன் மண் மட்டுமல்ல, ஒரு நாடு அதன் மக்கள். இது யார் கூறினாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ குருஜாதா அப்பாராவ், தெலுங்கு கவிஞர் இவர். இந்த மேற்கோளை நண்பர்களே நாடாளுமன்றத்தில் ஆண்டு நிதியமைச்சர் மேற்கோள் காட்டியிருப்பதால் இது எக்ஸாமில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த மேற்கோளை யார் கூறினார்கள் அப்படின்னு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த தகவல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, மத்திய பட்ஜெட்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சப்கா விகாஸ், அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுவும் எக்ஸாமில் கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த நண்பர்களே, மத்திய பட்ஜெட் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தாக்கல் செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 112 படி தாக்கல் செய்யப்படுகிறது. நண்பர்களே, பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்ற வார்த்தை தான் இடம்பெறுகிறது. அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தான் நாம் பேச்சு வழக்கில் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது நண்பர்களே மத்திய நிதியமைச்சர் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள், அதாவது மனிதர்கள் உட்பட அனைத்து உயிர்களும் மழையை நோக்கி, அதாவது மழை இருந்தால்தான் பூமியில் புற்பூண்டுகள் எல்லாம் முளைக்கும். அதை அது விலங்கினங்கள் மற்றும் மனிதர்களுக்கு பயன்படும் என்பது பொருள். மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னா, மன்னவன் கோல் அப்படின்னா செங்கோல் நண்பர்களே. அந்த செங்கோல் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னருடைய நல்லாட்சியை குறிக்கிறது. அதாவது குடி அப்படின்னா குடிமக்கள். உலகெல்லாம் வானோக்கி வாழும். ஆனால் ஒரு நாட்டில் உள்ள மக்கள், குடிகள் எதை நோக்கி வாழ்வார்கள் என்று பார்த்தோம்னால் மன்னவனுடைய ஆட்சியை பொறுத்து தான் வாழ்வார்கள் அப்படின்னு இந்த குறள் விளக்குகிறது. இந்த பட்ஜெட் நண்பர்களே நாட்டின் 4 முக்கிய பிரிவு மக்களின் மேம்பாட்டை முன்மொழிகிறது. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா, நாட்டில் உள்ள ஏழைகள், 2வது இளைஞர்களின் மேம்பாடு, 3வது விவசாயிகளின் மேம்பாடு, 4வது பெண்களின் மேம்பாட்டை இந்த பட்ஜெட் முன்மொழிகிறது. இதுவும் கேள்வியில் கேட்கப்படலாம் நண்பர்களே, நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை இருக்கிற காலகட்டம் தான் ஒரு நிதியாண்டு எனப்படுகிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள் பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட் ஏப்ரல் 1 தான் நடைமுறைக்கு வரும். நண்பர்களே, இந்த பட்ஜெட்டின் நீண்டகால நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அதாவது விசன் அப்படிம்பாங்க, விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா 2047. அதற்காக பயணமாகத்தான் நண்பர்களே இந்த பட்ஜெட் அமைகிறது. வளர்ந்த இந்தியா 2047 நோக்கிய பயணத்தில் விவசாயம், MSME, அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் முதலீடு மற்றும் ஏற்றுமதி, இந்த 4 4 எந்திரங்களாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தது 4 பிரிவினரின் மேம்பாடு. இப்போ பார்க்குறது 4 என்ஜின்கள், அதாவது 4 எந்திரங்கள். இந்த 4 செக்டார்களுக்கும் நண்பர்களே இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா
நிர்மலா சீதாராமன் அவர்களும் மொரார்ஜி தேசாய் அவர்களும் இவர்கள் வந்து தொடர்ந்து 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளனர். அதாவது 5 முழு பட்ஜெட்டையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் இருவரும் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக பட்ஜெட் தாக்கல் செய்த 6வது தமிழர் நிர்மலா சீதாராமன். இதற்கு முன்னாடி வந்து சண்முகம் செட்டியார், அதாவது 1947ஆம் ஆண்டு தாக்கல் செய்திருப்பார். டி கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு அடுத்தது சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், ப சிதம்பரம் ஆகியோர் வந்து இந்த நிதியமைச்சருக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர்களை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள், அதாவது தொடர்ந்து விட்டு இந்த மாதிரி அதிக முறை யாருன்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து 10 முறை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக வந்து ப சிதம்பரம் அவர்கள், அதுக்கு அடுத்ததாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதற்கு அடுத்ததாக பிரணாப் முகர்ஜி அவர்கள், யஷ்வந்த் சின்ஹா, தேஷ்முக், மன்மோகன் சிங் ஆகியோர் வந்து அதிக முறை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்லைடையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போவோம். நண்பர்களே, முதல்ல வந்து பட்ஜெட் பற்றியதான ஒரு அலசலை பார்த்துட்டு அதற்கப்புறமாக பட்ஜெட்டின் முக்கியமான அம்சங்களை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மொத்த பட்ஜெட்டின் மதிப்பு 50.65 லட்சம் கோடி மொத்த செலவுகள். அதாவது வரவிருக்கிற நிதியாண்டில் வந்து இந்தியாவிற்காக 50.65 லட்சம் கோடி வந்து செலவு செய்ய போகிறார்கள் நம்ம மத்திய அரசு. அதுவே இப்போது தமிழ்நாட்டுக்கான கடந்த ஆண்டு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 3 லட்சம் கோடிக்கு மேல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். கடன் அல்லாத மொத்த வருவாய் வந்து 34.20 லட்சம் கோடி. அதாவது 50.65 லட்சம் கோடியில் கடன் அல்லாத மொத்த வருவாய் வந்து 34.20 லட்சம் கோடி. நண்பர்களே, இங்கே கோடின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே ரூபாயின் மதிப்பை குறிக்கும். சரிங்களா? 50.65 லட்சம் கோடினா 50.65 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு அர்த்தம். மூணாவது பாயிண்ட் பாருங்கள். நிகர வரி வருவாய் 28.37 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். அதாவது மொத்த வருவாயில் 34.20 லட்சம் கோடியில் அதில் வந்து நிகர வருவாய் மட்டும் 28.37 லட்சம் கோடி ஆகும். நண்பர்களே, மறுபடியும் இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள். கடன் அல்லாத மொத்த வருவாய் வந்து சில இடங்களில் வந்து 34.97 லட்சம் கோடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் வந்து இந்த மாதிரி தரவும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இரண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காவது பாயிண்ட் பாருங்கள். மூலதன வருவாய் 16.45 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். அதாவது நண்பர்களே, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து வருகிற வருவாய், அப்புறம் நாட்டின் சொத்துக்களை விற்கும்போது அதிலிருந்து வருகிற வருவாய், சில தொழில்களை வந்து மத்திய அரசின் பங்குகள் என்று இருக்கும், அந்த பங்குகளிலிருந்து வரக்கூடிய வருவாய், இவை எல்லாமே வந்து மூலதன வருவாய் எனப்படும். அடுத்ததாக ஐந்தாவது பாயிண்ட் பார்ப்போம். மொத்த சந்தை கடன் வந்து 14.82 லட்சம் கோடி ரூபாய். அதாவது 14.82 லட்சம் கோடி ரூபாய் வந்து சந்தை மதிப்பில் வந்து கடனாக வாங்க போகிறார்கள் மத்திய அரசு. இப்போ ஆறாவது பாயிண்ட் பார்ப்போம். நிதி பற்றாக்குறை வந்து நண்பர்களே ஜிடிபியில் 4.4% இருக்கும். நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது நண்பர்களே வரக்கூடிய வருவாய்க்கும் மொத்த செலவுக்கும் இடையேயான வேறுபாடு தான் நிதி பற்றாக்குறை. ஜிடிபி அப்படின்னு நண்பர்களே ஒரு நாட்டினுடைய ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். தற்போதைய நிலவரப்படி நண்பர்களே நமது நாட்டின் ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 350 லட்சம் கோடிக்கு மேலே, அதாவது 3.5 ட்ரில்லியன் டாலருக்கு மேலே. எப்போவுமே நண்பர்களே நிதி பற்றாக்குறை வந்து ஜிடிபி மதிப்பில் தான் கணக்கிடப்படுகிறது. அதாவது ஜிடிபி மதிப்பில் வந்து 4.4% ஆகும் இந்த நிதியாண்டுக்கானது. அடுத்ததான் ஏழாவது பாயிண்ட் பார்ப்போம். நிதியாண்டின் மூலதன செலவினம் வந்து 11.21 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இது வந்து நம்ம ஜிடிபியில் 3.1%. மூலதன செலவினம் என்னென்னு பார்த்தோம்னா நாட்டின் உட்கட்டமை திட்டங்களை மேம்படுத்தல், சாலை அமைத்தல், பாலங்கள் அமைத்தல், அப்புறம் ரயில்வே தடங்களை அமைத்தல், உற்பத்தி தொழில்களில் முதலீடு பண்ணுதல், இது எல்லாமே வந்து மூலதன செலவினம் அப்படிம்பாங்க. நண்பர்களே இந்த ஸ்லைடில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நண்பர்களே, ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நண்பர்களே இந்த ஆண்டுக்கான மத்திய அரசின் செலவுகளை வந்து பார்க்க போகிறோம். இந்த பகுதியை பொறுத்தளவு நண்பர்களே கேள்வித்தாளில் எப்படி கேள்வி கேட்கப்பாங்கன்னா மத்திய அரசு வந்து எந்தெந்த துறைகளுக்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறது அப்படின்னு வந்து கேட்கப்படலாம். அதை வந்து ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்கப்படலாம். அதனால் வந்து நண்பர்களே இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாமல் இதை வந்து கவனமாக கேளுங்க. இப்போ வந்து மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு நம்ம வந்து சதவிகிதத்தில் பார்த்துருவோம். அதாவது 100% வந்து மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு வந்து 22% சென்று விடுகிறது நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட்டி செலவினம். மத்திய அரசு வந்து கடன் வாங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 20%, அதாவது 100ல் வந்து 20 ரூபாய் சென்று விடுகிறது. அடுத்தது வந்து மத்திய துறை திட்டங்கள், அதாவது மத்திய அரசு மட்டும் தனியாக செயல்படுத்தும் திட்டத்துக்கு வந்து 16 ரூபாய் 16% சென்று விடுகிறது. அடுத்தது ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் வந்து சில செலவுகளை செய்ய வந்து பரிந்துரைச்சிருக்கும். அதாவது நாட்டுக்கு வந்து இந்த செலவு செய்யணும்னு பரிந்துரைச்சிருக்கும். அதுக்கு வந்து 8 ரூபாய் 100க்கு வந்து 8 ரூபாய் வந்து செலவு செய்யப்படுகிறது.
அடுத்ததாக மத்திய நிதியுதவி திட்டம் அப்படின்னு நண்பர்களே மாநில அரசுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் திட்டங்கள். அதற்கு வந்து ரூ. 8 அதாவது 8% பணம் வந்து செலவு செய்யப்படுகிறது. இதர செலவினங்கள்னால் அது நிறையா வெரைட்டி இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக மானியங்கள். ஒவ்வொரு திட்டத்துக்கும் மானியம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து அரிசிக்கு மானியம் தராங்க, கோதுமைக்கு மானியம் தராங்க, இது எல்லாமே மானியம் தான். அடுத்து வந்து பாதுகாப்பு துறைக்கு வந்து ரூ. 8 அதாவது 8% வந்து பட்ஜெட்டில் வந்து செலவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஓய்வூதியம். மத்திய அரசு பணியாளர்களின் ஓய்வூதியத்திற்காக மட்டுமே ரூ. 100க்கு செலவு செய்யப்படுகிறது. நண்பர்களே, இந்த ஸ்லைடில் இருக்கிற ஒவ்வொரு தகவலுமே முக்கியம் நண்பர்களே. மொத்தமாக 9 பாயிண்ட் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மத்திய அரசின் வருவாயை பார்க்க போகிறோம். அதாவது மத்திய பட்ஜெட் வந்து 50.65 லட்சம் கோடி நம்ம பார்த்தீங்களா. அந்த 50 லட்சம் கோடி வந்து எங்கிருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 24% பணம் வந்து நண்பர்களே கடனில் வந்து வாங்குகிறார்கள். அடுத்ததாக நம்ம நாட்டின் வருமான வரி மூலமாக ரூ. 22 வந்து கிடைக்கிறது. அடுத்ததாக கலால் வரி மூலமாக வந்து ரூ. 5 கிடைக்கிறது. ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் மூலமாக ரூ. 100க்கு கிடைக்கிறது. கார்ப்பரேஷன் வரி அதாவது பெருநிறுவனங்கள் வரி வந்து ரூ. 17 கிடைக்கிறது, 17%. இது எல்லாமே வந்து நண்பர்களே நம்ம பைசான்னு எடுத்துக்கலாம். ரூபாய்க்கு எத்தனை பைசான்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ரூபாய்க்கு வந்து நம்ம இத்தனை ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம சதவீதத்திலும் நம்ம வந்து கணக்கெடுக்கலாம். அடுத்ததான் வரிசாரா வருவாய் வந்து ரூபாய் அல்லது 9 பைசா கிடைக்கிறது ரூபாய்க்கு. அடுத்ததாக கஸ்டம்ஸ் சுங்கவரி, ஏற்றுமதி இறக்குமதி வரி, அதில் வந்து 4% பணம் வந்து கிடைக்கிறது. அடுத்தது வந்து கடன் சாரா சொத்து விற்பனை வருவாய், அதில் வந்து 1% பணம் வந்து கிடைக்கிறது. இந்த பாயிண்ட்ஸையும் வந்து நண்பர்கள் ஒரு முறைக்கு 4 முறை படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நண்பர்களே இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். நண்பர்களே எக்ஸாமில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையை மட்டும் விட்டுட்டு மற்ற துறைகளை கொடுத்து எந்தெந்த துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அதை வந்து ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைக்கு படுத்துக்க அப்படின்னு வந்து கேட்கப்படலாம். அதனால் வந்து நண்பர்களே நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதற்கு வந்து 6.81 லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க 50 லட்சம் கோடியில். அதுக்கு அடுத்ததாக வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை 2.87 லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ரயில்வே, இந்த இரண்டுமே போக்குவரத்து சம்மந்தப்பட்டது. ரயில்வேக்கு வந்து 2.55 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து உள்துறைக்கு வந்து 2.33 லட்சம் கோடி. அடுத்ததாக வந்து நுகர்வோர் விவகாரங்களுக்கு வந்து 2.15 லட்சம் கோடி. அடுத்ததாக ஊரக வளர்ச்சிக்கு வந்து 1.90 லட்சம் கோடி ரூபாய். அதற்கு அடுத்ததாக வந்து உரம் மற்றும் ரசாயனம், ஏன்னா நம்ம நாட்டோட விவசாயம் வந்து முக்கியமான தொழிலாக இருக்கிறது. அதற்காக வந்து உரம் மற்றும் ரசாயனத்திற்கு 1.61 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக கல்விக்கு வந்து 1.28 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. நண்பர்களே, கல்வியை பொறுத்தளவு நாட்டின் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6% நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3%க்கும் குறைவாகவே நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். வெறும் 1.28 லட்சம் கோடி தான் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அடுத்தது விவசாயத்திற்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே 1.37 லட்சம் கோடி விவசாயத்திற்கு மட்டும். தகவல் தொடர்பு அடுத்ததாக 1.08 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த காணொலியில் வரக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே தேர்வுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய தகவல்கள். அதனால் வந்து நண்பர்களே எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக புதிதாக கொண்டு வரப்பட்ட வருமான வரி விகிதங்களை வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த ஆண்டு வந்து நண்பர்களே நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாங்கன்னா ஆண்டுக்கு 12,75,000 வரை வருமானம் இருக்கிறவங்க வந்து வருமான வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸை பார்த்துருவோம். இப்போ ஆண்டுக்கு 4 லட்சம் வரை வருமானம் வருகிறவர்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை வருமானம் வருகிறவர்கள் வந்து 5% வரியை வந்து கட்டணும். இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஒரு முறை பார்த்துக்குங்க. புதிய வரி விகிதத்தின்படி 6 அடுக்குகள் வந்து வருமான வரி வந்து வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பழைய வருமான வரி விகிதத்தின்படி 5 அடுக்குகள் தான் வருமான வரி வந்து வசூலிக்கப்பட்டு வந்தது. இப்போ 5, 10, 15%, அப்புறம் 20, 25, 30% வந்து வசூலிக்கப்படுகிறது. ஆனால் முன்னாடி வந்து 20%க்கு அப்புறம் 30% என்று தான் வந்தது. புதுசாக அந்த 25% வரி வந்து சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி நண்பர்களே 4 லட்சம் ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து வருமான வரி விகிதம் வந்து மாறுகிறது. அதாவது 4 அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து 12,75,000 வரை வருமானம் ஈடுகிறவர்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு ஏன்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து வருமான வரி கட்ட வேண்டிய தொகை வந்து நம்ம வந்து வீட்டு கடன் வட்டியாகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடாகவோ அல்லது இன்சூரன்ஸ் பிரீமியமாகவோ இந்த காப்பீட்டு தொகை அப்படிங்கிறாங்கல்ல அந்த பிரீமியமாகவோ அல்லது நம்ம வந்து அற நிறுவனங்களுக்கு நம்ம வந்து ஃபண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுவாகவோ அல்லது வந்து கல்வி கடன் வட்டியாகவோ இருந்தால் வந்து வரி கட்ட வேண்டிய தொகையை வந்து நம்ம அதுக்கு செலுத்தினோம்னா நம்ம வந்து வரி கட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். வருமான வரி சட்டம் 80C பிரிவின்படி நண்பர்களே பல அம்சங்கள் வந்து இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறது. மற்றபடி வந்து நண்பர்கள் நம்ம வந்து அந்த அம்சங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நம்ம வந்து வரி கட்டி தான் ஆக வேண்டும். அதாவது இந்த ஸ்லாப் முறைப்படி நம்ம வரி கட்டி தான் ஆகணும். அடுத்ததாக வந்து நண்பர்களே நம்ம வந்து வீடியோவோட முக்கியமான கருத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பகுதிகள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி, ஆனால் இனிமேல் பார்க்கக்கூடிய பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் நண்பர்களே. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதிலிருந்தால் வந்து எக்ஸாமில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. முதல் குறிப்பை பார்ப்போம். முதலாக தொழில் தொடங்கும் SC/ST சமூகத்தைச் சேர்ந்த 5 லட்சம் பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதாவது நண்பர்களே பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு முதலாக தொழில் தொடங்கும் பெண்களுக்கு வந்து 2 கோடி ரூபாய் வந்து கடன் வழங்குகிறார்கள். கேள்வியில் வந்து நண்பர்களே எத்தனை கோடி ரூபாய் வந்து கடன் வழங்குகிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. இப்போ இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். பீகாரில் உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மைக்கான தேசிய நிறுவனம் அமைக்கப்படும். சரிங்களா? கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா இந்த தேசிய நிறுவனம் வந்து எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. குறிப்பாக வந்து தெலுங்கானா, ஆந்திரா, பீகார் இந்த ஆப்ஷன்கள் வந்து கொடுக்கப்படலாம். இப்போ அடுத்ததாக மூணாவது குறிப்பை பார்ப்போம். உலகளாவிய நிபுணத்துவம் மற்றும் கூட்டாண்மைகளுடன் 5 தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை திறன் தேசிய மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும்னு மத்திய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்கப்படலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான்காவது குறிப்பை பார்ப்போம். அரசு பள்ளிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 அடல்ட் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்படும். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை அடல்ட் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்படும்னு மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்கப்படலாம். 50,000 அதை நோட் பண்ணிக்கோங்க. 5 ஆண்டுகளில் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது குறிப்பை பாருங்கள். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். பாஷானா மொழின்னு அர்த்தம். பள்ளிகள் மற்றும் உயர்கல்விக்கு இந்திய மொழி புத்தகங்களை, பாஷானா இந்திய மொழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்தகங்களை டிஜிட்டல் வடிவத்தில் வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்படும். இனி தொடங்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 6வது குறிப்பு. கிசான் கடன் அட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் மூலம் வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு வந்து 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. எத்தனை லட்சமாக உயர்த்தப்படுகிறதுன்னு கேட்கப்படலாம். 3லேருந்து 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7வது குறிப்பு. பிரதான் மந்திரி தான் தான்யா கிருஷி யோஜனா திட்டம். இந்த திட்டம் பற்றி ஆப்ஷன்களில் கொடுத்து அதில் வந்து சிறு குறிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்ப்போம். விவசாய உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்காக குறைந்த வேளாண் உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்களில் இந்த திட்டம் தொடங்கப்படும். சாதாரணமான 100 மாவட்டங்களில் நண்பர்களே விவசாய உற்பத்தி திறன் குறைந்த மாவட்டங்களில், குறிப்பாக வந்து ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அது போன்ற மாவட்டங்களில் வந்து 100 மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும். 8வது குறிப்பை பாருங்கள். பருப்பு உற்பத்தியில் 6 ஆண்டு திட்டம். அதாவது பருப்பு உற்பத்திக்காக எத்தனை ஆண்டு திட்டங்கள் தொடங்கப்படுது அப்படின்னு கேட்கப்படலாம். ஆப்ஷனில் வந்து 5 ஆண்டு, 4 ஆண்டு, 6 ஆண்டுகள் கொடுக்கப்படலாம். 6 ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக வந்து துவரம் பருப்பு, உளுந்து, மசூர் பருப்பு இந்த 3 பருப்பை ஞாபகம் வச்சுங்க. இந்த உற்பத்திகள் தான் தன்னிறைவை எட்ட இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அடுத்த ஆண்டுகளில். இப்போ அடுத்தது 9வது குறிப்பு. பீகாரின் மக்கானா. மக்கானா அப்படின்னா தாமரை விதை. எக்ஸாம்பிள் வந்து மக்கானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கப்படலாம். தாமரை விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த துறை திட்டத்திற்காக வந்து சிறப்பு வாரியம் அமைக்கப்படும். எங்கே? பீகாரில். இப்போ அடுத்தது 10வது குறிப்பு. 5 ஆண்டு பருத்தி இயக்கம். பருப்பு உற்பத்தி வந்து 6 ஆண்டு, ஆனால் பருத்தி இயக்கம் வந்து 5 ஆண்டு. பருத்தி உற்பத்தியை மேம்படுத்தல் மற்றும் கூடுதல் நீளமான பருத்தி வகைகளை ஊக்குவிப்பதற்காக செயல்படுத்தப்படும். எத்தனை ஆண்டுன்னு கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது குறிப்பு பாருங்கள். அசாமில் யூரியா தொழிற்சாலை. யூரியா தொழிற்சாலை வந்து எங்கே அமைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் வந்து குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்கப்படலாம். அசாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார் நம்ம தவறாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஆண்டுக்கு 12.7 லட்சம் டன் யூரியா உற்பத்தி திறன் கொண்ட தொழிற்சாலை வந்து நிறுவப்படும். 12வது குறிப்பை பாருங்கள். MSME தொழில்களுக்கான, அதாவது குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான கடன் உத்தரவாதம் வந்து 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும். நம்ம MSME வளர்ச்சி தான் நண்பர்களே நாட்டின் மிக முக்கியமான வளர்ச்சியாக உள்ளது. அதனால் வந்து இந்த செக்டர்லேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 13வது குறிப்பு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான உத்தரவாதம் ரூபாய் 10 கோடியிலிருந்து ரூபாய் 20 கோடியாக அதிகரிக்கப்படும். உத்தரவாதம் அதாவது கவர்மெண்ட் வந்து உத்தரவாதம் கொடுத்து கடன் கொடுக்குறார்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு.
இப்போ எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் வேறுபாடு உள்ளது நண்பர்களே. குறிப்பாக ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். அப்புறம் இந்த பருத்தி தொழிற்சாலைகள், பனியன் கம்பெனிகள் போன்றவையெல்லாம் எம்எஸ்எம்இ தொழில்களுக்குள் அடங்கும். இப்போ 14வது குறிப்பை பார்ப்போம். உதயம் இணையதளத்தில், அதாவது உதயம் அப்படிங்கிற இணையதளம் இருக்கிறது நண்பர்களே. அதில் பதிவு செய்த சிறு தொழில்களுக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இ தொழில்கள் மாதிரி ரூபாய் 5 லட்சம் வரையிலான கடன் வழங்க தனிப்பட்ட கடன் அட்டைகள் வழங்கப்படும். அதாவது தனிப்பட்ட கடன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. எத்தனை லட்சம் ரூபாய் வந்து கடன் வழங்கப்படும்னு எக்ஸாமில் கேள்வி கேட்கப்படலாம். 5 லட்சம் ரூபாய் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக 15வது குறிப்பு. அணுசக்தி மின்சாரம் 2047ஆம் ஆண்டுக்குள், அதாவது 100வது சுதந்திர திருநாளுக்கு முன்னதாக 100 ஜிகாவாட் அணு மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு. இப்போ வந்து நண்பர்கள் 8 ஜிகாவாட் என்னமோ தான் உற்பத்தி செய்கிறாங்க. 2033க்குள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 5 சிறிய அணு உலைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டம். இதுவும் ஞாபகம் வச்சுங்க. எத்தனை அணு உலைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டதுன்னு கேட்பாங்க. 5 அணு உலைகள். 16வது குறிப்பு. மருத்துவக் கல்லூரியில் 75,000 இடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து புதிதாக உருவாக்கப்படும். சரிங்களா நண்பர்களே? கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் எத்தனை மருத்துவக் கல்லூரி இடங்கள் உருவாக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார் அப்படின்னு கேட்கப்படலாம். 75,000 இடங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆண்டில் வந்து 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். அதற்கு முன்னோட்டமாக இப்போ 17வது குறிப்பை பார்ப்போம். ஆன்லைன் டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு, குறிப்பாக வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவன டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு வந்து பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் நமக்கு தெரியும். 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது பார்த்திங்களா. அந்த திட்டத்தில் வந்து ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீட்டு வந்து வழங்கப்படும். 18வது குறிப்பு பாருங்கள். சாலையோர வியாபாரிகள் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட ரூபாய் 10,000 கடன் இனி வந்து ரூபாய் 30,000ஆக அதிகரிக்கப்படும். நம்ம பிஎம் ஸ்வாநிதி திட்டத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கொரோனானால் இந்த சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்கள்ல, அதனால் வந்து அவர்கள் தொழிலை வந்து ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு வந்து கடன் வழங்கியது பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னு திட்டத்தில். அந்த திட்டத்துக்கு தான் வந்து முதல்ல வந்து 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 30,000 வந்து அதிகரிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்ததாக 19வது குறிப்பை பார்ப்போம். நகர்ப்புற சவால் நிதியம் அப்படிங்கிற நிதியம் வந்து அமைக்கப்படும். அதாவது ஒரு ஃபண்டு, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. இந்தியாவின் நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுவதற்கு ரூபாய் 1 லட்சம் கோடி செலவிடப்படும். அதற்காக வந்து இந்த நிதியம் ஏற்படுத்தப்படும். அதில் வந்து யார் யார் நிதி அளிக்கலாமோ அவங்களாம் நிதி அளிக்கலாம், ஃபண்ட் பண்ணலாம். அதுதான் இந்த நிதியத்தோட நோக்கம். அது என்ன பெயர்னு கேட்கப்படலாம். இந்த பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20வது பாயிண்ட் பாருங்கள். பாரத் ட்ரேட் நெட் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச வர்த்தகத்துக்கான டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, வர்த்தக ஆவணங்கள் மற்றும் நிதி தீர்வுகளுக்கான ஒருங்கிணைந்த தளமாக இது அமைக்கப்படும். ஒரு இணையதளம், ஒரு வெப்சைட் வந்து உருவாக்குவாங்க. அதன் பெயர் வந்து பாரத் ட்ரேட் நெட். அது என்ன வெப்சைட்டுன்னு கேட்பாங்க. இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது பாயிண்ட்டை பாருங்கள். 100% அந்நிய முதலீடு நண்பர்களே. காப்பீட்டுத் துறையில் 74%, அந்நிய நேரடி முதலீடு வந்து 100% உயர்த்தப்படும். எத்தனை சதவீதத்திலிருந்துன்னு கேட்கப்படலாம், அல்லது எத்தனை சதவிகிதமாக உயர்த்தப்பட்டதுன்னு கேட்கப்படலாம். எந்த துறைன்னு கேட்கப்படலாம். காப்பீட்டுத்துறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 22வது பாயிண்ட் பாருங்கள். உடான் திட்டம். அதாவது உடான் திட்டம் அப்படின்னு நண்பர்களே, சிறு நகரங்களை வந்து அந்த நகரங்களை வந்து விமான போக்குவரத்து உருவாக்குறது தான் அந்த உடான் திட்டத்தின் நோக்கம். குறிப்பாக வந்து நடுத்தர வர்க்க மக்கள் வந்து அந்த விமான போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இனி வரும் காலங்களில் வந்து 120 புதிய விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்படும் வந்து மத்திய நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்தது 23வது பாயிண்ட்டை பாருங்கள். ஞான பாரத இயக்கம். இந்த பெயரை ஞாபகம் வச்சுங்க. 1 கோடிக்கும் அதிகமான மூலப்பிரதிகளை பாதுகாக்கவும். கையெழுத்து பிரதிகள், உதாரணத்துக்கு வந்து நண்பர்களே, நம்ம பாரதியாருடைய கையெழுத்து பிரதி, அப்புறம் மகாத்மா காந்தியினுடைய கையெழுத்து பிரதி, அப்புறம் பழம்பெரும் தலைவர்கள், பல புலவர்கள், அந்த புலவர்களினுடைய கையெழுத்து பிரதி, இந்த பிரதிகளை எல்லாம் பாதுகாக்கவும் கணக்கிடவும் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 24வது குறிப்பு. மக்கள் விஸ்வாஸ் மசோதா 2.0. இந்த மசோதாவை ஞாபகம் வச்சுங்க. இந்த மசோதா எதற்காகனா, பல்வேறு சட்டங்கள் உள்ள 100 விதிகள் வந்து குற்றமற்றதாக அறிவிக்க இந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு வந்து நண்பர்களே, போக்குவரத்து விதியை அந்த சட்டத்தை பொறுத்தளவு சில விதிகளை மீறினா வந்து அது வந்து குற்றமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மாதிரி விதிகளை வந்து ஒரு 100 விதிகளை வந்து குற்றமற்றதாக அறிவிக்க, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத அந்த விதிகளை வந்து குற்றமற்றதாக அறிவிக்க இந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்படும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 25வது பாயிண்ட் பாருங்கள். கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம். இந்த திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்காக மாநிலங்களுடன் இணைந்து பல்துறை திட்டம். அதாவது பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து கிராமங்களில் வந்து பொருளாதார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, வேலைவாய்ப்பை உருவாக்க இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும். அது எந்த திட்டம்னு கேட்கப்படலாம். அதன் பெயர் வந்து கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 26வது குறிப்பு, சொத்து பணமாக்குதல் திட்டம். நண்பர்களே, ஏற்கனவே வந்து 2021ஆம் ஆண்டு இது தொடங்கப்படுது என்று நினைக்கிறேன். அதாவது நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்றல் மற்றும் நாட்டினுடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, முக்கியமான இடங்கள், விமான நிலையங்கள், இதெல்லாம் வாடகைக்கு விடுதல், இதெல்லாம் வந்து சொத்து பணமாக்குதல் திட்டமாகும். இது வந்து 2ஆம் கட்டமாக 2025 முதல் 2030 வரை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து நாட்டுக்கு மூலதன வருவாய் திரட்ட இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் நண்பர்களே. இந்த திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 27வது குறிப்பை பாருங்கள், ஜல் ஜீவன் மிஷன் 2028. அதாவது ஜல் ஜீவன் மிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜன் பகீதாரி மூலம் கிராமப்புற குழாய் குடிநீர் விநியோக உட்கட்டமைப்பு தரம் மற்றும் செயல்பாட்டின் மேம்பாட்டிற்காக, அதாவது அந்த உட்கட்டமைப்பு, அதனுடைய தரம், அதனுடைய செயல்பாட்டின் மேம்பாட்டிற்காக இத்திட்டம் வந்து 2028 வரை நீட்டிக்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்து 2019 தொடங்கப்பட்டது நண்பர்களே. இப்போ வந்து எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு வந்து எக்ஸாமில் கேள்வி கேட்கப்படலாம். இந்த வருஷத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க, 2028. இப்போ 28வது குறிப்பை பார்ப்போம். டாப் 50 சுற்றுலாத்தலங்கள். அதாவது நாட்டின் வருவாயை உயர்த்த மாநிலங்களுடன் இணைந்து நாட்டில் உள்ள 50 சுற்றுலாத்தலங்கள் வந்து மேம்பட்டதாக உருவாக்கப்படும். அதாவது நாட்டிலேயே ரொம்ப டாப் 50 ரொம்ப நல்ல சுற்றுலாத்தலமாக இந்த 50 சுற்றுலாத்தலங்கள் வந்து மேம்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நாட்டுக்கு வருவாய் ஈட்ட எத்தனை சுற்றுலாத்தலங்கள்னு கேட்பாங்க. 50 சுற்றுலாத்தலங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 29வது பாயிண்ட் பாருங்கள், 2025-26 நிதியாண்டின் ஜிடிபி வளர்ச்சி. இப்போ இந்த ஆண்டு வந்து ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோன்னு கணிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ கணிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.3%லேருந்து 6.8% வந்து உயரும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த கணிப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே கேட்கப்படலாம். சரிங்களா. அடுத்தது 30வது குறிப்பு பாருங்கள், இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி மதிப்பு, ஒரு வருஷத்துக்கான ஜிடிபி மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 3.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். என்றைக்குமே ஜிடிபி மதிப்பு வந்து ரூபாயில் கணக்கிடப்படாது, டாலர்களில் தான் கணக்கிடப்படும். சுமார் 350 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் ஆகும். சரிங்களா. அடுத்ததாக வந்து நண்பர்களே, இந்த பாயிண்ட்ஸும் எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்துருவோம். அதாவது வரும் நிதியாண்டில் விலை குறையும் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். புற்றுநோய் மருந்துகள், இது வந்து விலை குறையும். செல்போன்கள், எல்இடி டிவிக்கள், மின்சார வாகனங்கள், கப்பல் தயாரிப்பு பொருட்கள், எலக்ட்ரானிக் சிப் தயாரிக்க வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு மானியங்கள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அதன் காரணமாக இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அடுத்ததாக வரும் நிதியாண்டில் விலை அதிகரிக்கும் பொருட்கள் என்னென்ன. அதாவது இறக்குமதி காலணிகள், அதாவது இறக்குமதி செய்யப்படும் காலணிகள். உள்நாட்டில் வந்து காலணி உற்பத்தி அதிகரிக்க இதனுடைய விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது இறக்குமதி மெழுகுகள். அதே மாதிரி தான் உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்காக இறக்குமதி செய்யப்படும் மெழுகுகளுக்கு விலை அதிகப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததான் பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ், ஸ்மார்ட் மீட்டர்ஸ், சோலார் செல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.